என்னதான் கடைசி 4 கேம்ல 3 மேட்சஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவங்க டேபிள் டாப்பர்ஸ் கூட போட்டி போடுறாங்க. அந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணினால ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்றது தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸா ஆடின மேட்சஸை பத்தி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் கேமை பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஆடினாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. குரூஷியலான டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா ஒரு ஷட் டவுன் ஓவர்ஸ் நிறைய போட்டார். அண்ட் 28 ரன்ஸ் ஆஃப் 24 பால்ஸ் அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ்க்கு இருந்தது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா காமன் கம்போஸ் தான் மும்பை இந்தியன்ஸ் அணி மேனேஜ்மெண்ட் இருந்தாங்க. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சை ஈஸியாகவே ஜெயிக்க முடிஞ்சது. அண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட ப்ரீவியஸ் மேட்சை பற்றி பார்த்தோன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேமை கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸை தான் வெளிப்படுத்தினாங்க. அதனால் ஒரு 220 ரன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி அடிச்சிருந்தாங்க. அண்ட் சேஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஹைண்டில் இந்த மாதிரி தான் இருந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. பட் ஜாஸ் பட்லரோட ஒரு மேக்னிஃபிகண்ட் நாக் காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஜெயிக்க முடிஞ்சது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணினால. இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்கிற சவாய் மான்சிங் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. சவாய் மான்சிங் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிரவுண்ட். அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 180-190 அடித்தா ஒரு ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்லி பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் ஆன் மேட்ச் வெளிப்படுத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்ட் போன்ற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆங்கரிங் ரோல் பண்ணுறாரு. ஆங்கரிங் காம் ஒரு ஃபினிஷிங் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஹர்திக் பாண்டியா இன்னும் ஃபார்மில் வரல. அவர் ஃபார்மில் வந்தால் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியோட பேட்டிங் யூனிட் ஒரு டெரிஃபிக்காக தெரியும் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பேட்டிங்கை கம்பேர் பண்ணோன்னா ஜெய்ஸ்வால் இன்னும் ஃபார்மில் வரல. ஜாஸ் பட்லர் ஒரு செம்மையான ஃபார்மில் இருக்கார். சஞ்சு சாம்சன் அண்ட் ரியன் பராக் அவங்க ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்காங்க. ஹிட்மயர் அண்ட் துருவ் ஜுரல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா டீமுக்கு தந்துட்டு வராங்க. அண்ட் போன மேட்ச் ரோமன் பவுலும் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் ஆர்ஆர் அணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இப்போ நம்ம ரெண்டு டீமோட பேட்டிங் யூனிட்டுமே கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் தரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம ரெண்டு டீமோட பவுலிங்கை கம்பேர் பண்ணோன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவுலரை வச்சு தான் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். தட் இஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆன் மேட்ச் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அண்ட் ஜெரல் கோச்சேவும் பார்த்தீங்கன்னா விக்கெட் காலம்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் இருக்குது. பட் அவர் எக்கனாமிக்கலாக போடுறதில்ல. ஆகாஷ் மத்வாலும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக போடுறதில்ல. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு பிலோ பார் பவுலிங் லைனப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பவுலிங் யூனிட்டை கம்பேர் பண்ணோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி என்னதான் போன மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலுமே அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான பவுலிங் லைனப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அஸ்வின் அண்ட் சகல் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான் போன்ற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. நாண்ட்ரே பர்கர் சப்போஸ் அவர் டீமுக்குள்ளே வந்தால் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரகல் பார்ட்டாக இந்த டீமுக்குள்ளே திகழ்வார். அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலிங் எட்ஜ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்றைக்கி தான் கொடுத்தாகணும். ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்டுக்கு பதிலாக நுவான் துஷாராவை டீமுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் அவங்களோட பிளேயிங் லெவனில் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு 52% சான்ஸும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 48% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட வின்னிங் மொமெண்டத்தை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லைனா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி டேபிள் டாப்லேயே நிலைச்சு நிற்பாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் டிஸ்பிளேஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.